ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னாக்கா அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு நான் ஒரு புல்லட் மிக்ஸி வாங்கினோம். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தோம். எல்லாம் செக் பண்ணி பார்த்ததில் இந்த மிக்ஸி ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. குட் பெல் அதுதான் வாங்கியிருக்கோம். வாங்க பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. நல்லா வந்து 3 ஜார் கொடுத்துருந்தாங்க. பிளேடு 3 ஜார் வந்து மொத்தம் 5 கொடுத்துருந்தாங்க. ஒரு ஜார் வந்துட்டு மிளகு பெப்பர்ஸ் இதெல்லாம் அடிக்கிற மாதிரி, இன்னொரு ஜார் வந்துட்டு ஜூஸர், இன்னொரு ஜார் பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணுற மாதிரி பட்டர் இதெல்லாம் அடிக்கிற மாதிரி. 3 பிளேடு 5 கப்ஸ் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், எத்தனை கொடுத்துருக்கான். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்கு சட்னி தேங்காய்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4-5 பேர்லாம் இருந்தால் பத்தாது, அரைக்க முடியாது. 2 பெப்பர் போடலாம்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சு பாருங்கள். பிளேட்ஸ் 3 இருக்கு பாருங்கள். 3 பிளேடு. பெரிய ஜார் வந்து 2 கொடுத்துருந்தாங்க. ஜூஸர் மாதிரி நம்ம ஜூஸ் அடிச்சுட்டு மிக்சிலே வச்சுக்கலாம். இது வந்து பிளேடு 3 பிளேடு பெருசாக 2 ஜார். அப்படியே ஜூஸ் அடிச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சிடலாம். இன்னொன்று வந்து சின்னது பொடி பண்ணுறதுக்கு பாருங்கள், ஷிப்பர் மாதிரியும் வச்சுக்கலாம். குடிக்கிறதுக்கு ஜூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், 2 பெப்பரை வந்து செக் பண்ணலான்னு அடித்து பார்த்தோம். யூஸ் ஆகுதான்னு அடித்து பார்த்தோம். நல்லா தான் வந்தது. 2 பெப்பரும் பாருங்கள், 2 பெப்பர் தான் போட்டோம். நல்லா நைஸாக வந்துருக்கு. ஓகே, பொடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. அடுத்தது பாருங்கள், இது வந்து பெரிய ஜார். இதில் முலாம்பழம் ஜூஸ் அடித்து பார்த்தோம். நல்லா நைஸாக வந்துருந்தது. இதை அப்படியே அடிச்சுட்டு நம்ம ஒரு அந்த கேப் கொடுத்துருக்காங்க, மூடி அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா நைஸாக நல்லா வருது. ஜூஸருக்கு சூப்பராக இருக்குது. டக்குன்னு இந்த வெயிலுக்கு ஜூஸ்லாம் அடிக்கிறதுக்கு நம்ம இது தனித்தனியாக ஊற்றி வைக்க வேணாம். அப்படி அப்படியே ஜார்லேயே அடிச்சுட்டு 4 ஜார்லேயும் கேப் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நாங்கள் 2 கப் அடித்தோம். நல்லா வருது பாருங்கள். சூப்பருங்க, ஒர்த்தபிள் தான் இந்த மிக்ஸி. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு அன்பாக்சிங். பார்த்திங்கன்னா நான் வந்து என் கேஸ் அடுப்பு வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சி, ஒர்க் ஆகலை சரியாக. அதனால் தமிழ் நியூ இயருக்கு புதுசாக மாற்றலான்னு சொல்லிவிட்டு ஃபேபர் ஏற்கனவே சிம்னி அதுதான், அதே மாதிரி கேஸ் அடுப்பு வாங்கலான்னு சொல்லி 3 பர்னருங்க. நான்கிட்ட ஏற்கனவே இருக்கிறது 4 பர்னர். சரி, இந்த வாட்டி நான் வந்து மாற்றிட்டேன், 3 பர்னர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பாருங்கள், நல்லா தான் இருக்குது. அதுதான் இப்போ அன்பாக்சிங் பார்க்குறோம். ஒன்று வந்து பெரிய பர்னர் ஒன்று, மீடியம் ஒன்று, ஸ்மால் ஒன்று, மொத்தம் 3 இருக்கும். அந்த மாடல் இது. 4 பர்னர் பார்த்திங்கன்னா 2 தோசைகள்லாம் வச்சோன்னா இடிக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வைக்கிறதுக்கு. அதனால தான் சரின்னு 3 மாற்றிட்டேன். பேக் சைட் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. லைன் வந்து 2 இதுக்கு பெண்டு, அதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இதுனா பிளாக் கலரில் இது வந்திருக்கு. காற்றெல்லாம் அடித்தாக்கா நின்று எரியிற மாதிரி. எனக்கு கிச்சனில் வந்து கொஞ்சம் நல்லா காற்று வரும். அடுப்பு பார்த்திங்கன்னா அலமோதிகிட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் க்ளோஸிங் இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் இந்த மாடல் வாங்கினேன். பிளாக்கில் இருக்கும். அது நடுப்புற மட்டும் சுற்றியுமே இந்த ஸ்டீல் மாதிரி கிடையாது, இதில் ஃபுல்லாகவே. செக் பண்ணி போட்டு பார்க்குறாங்க பாருங்கள். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
எல்லாத்தையுமே உடனே நான் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டோம். அப்புறம் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நியூ இயர்க்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பெருசு பாருங்கள், பூஜை போட்டாச்சு. அடுப்புக்கு கொண்டு வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம் போட்டு அடுப்பும் பால் காய்ச்சி சாமிக்கிட்ட வச்சு பூஜை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கேஸ் அடுப்பு வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிவிட்டு. பால் காய்ச்சி இன்றைக்கி வந்து சாமிக்கு வெத்திரை தீபம் ஏற்றிருந்த முருகருக்கு அதையும் ஏற்றிட்டு பாலும் காய்ச்சி சாமிகிட்ட வச்சு பூஜை முடிச்சிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹலோ, நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த அடுப்பு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பிறக்கிற வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நானும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன்.